இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு பக்கங்களுக்கு போவதற்கு முன்பாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் அவங்க கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்பி இருக்கிறார்கள் இல்லையா? ஆண்டவர் செய்த மிக அற்புதமான ஒரு செயல் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கிட்டத்தட்ட 8 நாட்கள் மட்டுமே பயணம் அப்படின்னு சொல்லி பூமியிலிருந்து விண்வெளிக்கு பயணம் செய்த இவர்கள் 8 நாட்களுக்கு பிறகு அவங்க பயணித்த அந்த 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 ஸ்பேஸ் வெஹிக்கிள் அது ரிப்பேர் ஆனதுனால அவங்களால குறித்த காலத்துக்குள்ள வர முடியல. அதற்கப்புறம் எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலிருந்து அந்த டிராகன் கேப்சியூல் வழியாக அவர்கள் பத்திரமாக 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள், பத்திரமாக திரும்பி இருக்கிறார்கள். இப்போ அவங்க ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன்ல இருக்கிறாங்க. லைக் இது ஒரு பெரிய ஒரு சரித்திரத்துல இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வுனே நம்ம சொல்லலாம். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 9 மாதத்துக்கு அப்புறம் நீங்க வர்றீங்க, அந்த பூமிக்கு திரும்புறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது வில்மோர் பேசிய ஒரு சில வீடியோ நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, அவங்க தரை இறங்கின விதமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அங்கதான் தரையிறக்கப்பட்டாங்க. ஸோ ரொம்ப அழகா அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ண மாதிரியே, ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம ரொம்ப அற்புதமாகவே அவங்க லேண்ட் ஆனாங்க. ஸோ அதில் வில்மோர் கொடுத்த ஒரு சாட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதை நீங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். Butch Wilmore, one of the 2 astronauts who have now been famously stuck in space for over 9 months, who are coming home today, by the way, thanks to SpaceX, had this incredible response to a question from CBS News. Take a look. What is your life lesson or takeaway from these 9 months in space? Well, in answer to your question, I can tell you honestly, my feeling on all of this goes back to my faith. It's bound in my Lord and Savior Jesus Christ. He is working out His plan and His purposes for His glory throughout all of humanity, and how that plays into our lives is significant and important. And however that plays out, and I am content because I understand that. I understand that He's at work in all things. Some things are for the good. Go to Hebrews chapter 11. Some things look to us to be not so good, but it's all working out for His good for those that will believe, and that's the answer. So thanks for asking. அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் செய்வது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஸோ நம்முடைய பார்வைக்கு அது ஒருவேளை இட்ஸ் நாட் குட், அது சரியா நடக்கலன்னு தோணலாம். ஆனாலும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் எல்லாமே இயங்குது, எல்லாமே நடக்குது. அதனால இந்த 9 மாத அனுபவம் அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சாட்சியை அவர் சொன்னது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சொல்லி இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சரி, வேகமாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்காக நம்ம கடந்து போகலாம். பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம போகலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம சிந்திக்கக்கூடிய முதல் பகுதி, ஒய் இஸ்ரேல், எதற்காக நான் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் மக்களை குறித்து நான் எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளில் நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்த பிற்பாடு கரண்டா நடக்கக்கூடிய நியூஸையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இஸ்ரேல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இட் இஸ் ஃபேசிங் மல்டி ஃப்ரண்ட் வார், அதாவது 7 திசைகளிலிருந்து வரக்கூடிய 7 விதமான தாக்குதலை சமாளித்து வருகிறது இஸ்ரவேல். ஸோ இஸ்ரவேலை குறித்து வேதம் என்ன கற்பித்துக் கொடுக்கிறது என்பதை முதலாவது பார்க்கலாம். இந்த தேசம் என்பது தேவன் வாக்களித்த தேசம். வாசிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஜெனிசிஸ் 21:2. தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதியாகமம் 12:7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட இன்றிலிருந்து பார்க்கும்போது 1878 BC ஆண்டோர் கொடுக்கக்கூடிய முதல் வார்த்தை. இந்த தேசம், எந்த தேசம்? இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேசம் தான். அந்த தேசத்தை பற்றி எழுதிய முதல் குறிப்பு. இந்த தேசத்தை யாருக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு? உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 21:12, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அப்ப எது உன் சந்ததி? ஈசாக்கு. அதாவது ஆபிரகாமுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒன்று இஸ்மவேல், மற்றும் அவருக்கு மறுமனையாட்டி மூலமாக பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் சந்ததி அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசாக்கை கர்த்தர் குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். இப்ப இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆதியாகமம் 12:7 இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அந்த சந்ததி யாருங்க? ஈசாக்கு. சரி, இந்த வார்த்தைகளை வைத்து மூன்றாவதாக வார்த்தைக்கு நம்ம போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 15:18 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு டோட்டல் ஜியோகிராபிக் மேப்பை கொடுக்கறதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 15 நம்ம 15வது அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது எந்த இடத்துல துவங்கி எந்த இடம் வரைக்கும் அது தேசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியர், கெனிஷியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிஷியர், ரெப்பாயிமேர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர், இவர்களை குறித்து 10 விதமான மக்களை குறித்து இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அந்த கடைசி லைனை பாருங்க. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த தேசத்தை, அப்ப அந்த சமயத்துல சொல்லும் பொழுது God tells about 10 nations. ஆனா இந்த 10 நேஷன்ஸ்க்கு சொந்தமா இருந்ததை ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை உங்களுக்கு கொடுத்தேன். அப்ப இந்த 10 தேசத்தார் எப்படி போவாங்க? அப்படி மேஜிக் மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்களா? இல்ல ஆண்டவரே அவங்களை எலிமினேட் பண்ணிடுவாரா? இல்ல இவங்க ஈஸியா உள்ள போன உடனே அவங்க சுதந்திரிக்க போறாங்களா? இப்ப அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா 4வதா நம்ம பார்க்க போகிறது, இதை எப்படி நம்ம பார்க்க போறோம், இது எத்தனை நாள் அவங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஆதியாகமம் 17:8 வாசிக்கலாம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இதெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற அக்ரிமெண்ட் காப்பி, ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. இதுதான் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்ப 8வது வசனம் சொல்லுகிறது கானான் தேசம் முழுவதையும். அப்போ இந்த 10 நேஷன்ல ஒரு நேஷன் கானான், அந்த முழுவதுமாக இருக்கக்கூடியதே நம் கானான் தேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் பகுதி. அப்ப அந்த பகுதி ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு கானான் தேசம் முழுவதையும், the entire nations அப்படின்னு சொன்னா அதை முழுவதுமாக கைப்பற்றினார்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது தாவீது மற்றும் சாலமோன் காலத்துல மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல அவங்க வைத்திருந்தார்கள். ஆனாலும் புறஜாதியாரை பகுதி கட்டுகிறவர்களாக சேர்த்து கொண்டார்கள். அநேக இடங்கள்ல அந்த பார்டர்ஸ் அவங்களால கம்ப்ளீட்டா அவங்க கேப்சர் பண்ணல. பட் தாவீது சாலமோனுடைய காலங்கள்ல கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க, அடிமைகளாக அவங்க வைத்திருந்தாங்க. அதற்கு பின்பாக வந்த ராஜாக்களுடைய காலத்துல சில பகுதிகளை அவங்க இழந்து போனாங்க. அந்த மலைப்பகுதிகள் மற்றும் அந்த பார்டர்ஸை அவங்க ஜெயிக்க தவறி போனார்கள். அதையும் பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கானான் தேசம் முழுவதையும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அதை எத்தனை காலம் கொடுப்பேன்? இட் இஸ் a permanent document. It is not for 100 years lease. But God says இது உனக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் நமக்கு ஒண்ணு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அதை தட்டி பறிக்கவே
முடியவே முடியாது. கர்த்தர் எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் அவர் எழுதி கொடுத்ததே. சோ இந்த இடத்துல அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இப்ப ஈசாக்கினுடைய காலம் வருகிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து போகலாம். ஆதியாகமம் 26 1-3 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் நாட்களில் இருந்தது போலவே ஈசாக்கு வாழ்ந்த காலத்துல ஒரு பஞ்சம் வருதுங்க. அந்த பஞ்சம், மழை இல்ல, இந்த பூமி வறண்ட பூமியா இருக்கிறது. அப்ப அந்த நாட்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, ஈசாக்கு பெலிஸ்தருக்கு, பாருங்க கவனிங்க, பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். அதை ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அந்த கேரார் அப்படின்னு சொல்றதுதான் பிற்காலத்துல அது காசா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் கேரார் என்பது ஒரு பெலிஸ்தியர்களுக்கு சொந்தமான ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம இங்க வாசித்து நம்ம அறிந்து கொள்றோம். 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அப்ப பாருங்க, God reaffirms the promise he gives to Abraham. தகப்பனாகிய ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறுபடியுமாக ஈசாக்கு கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப ஏற்கனவே பார்க்கிறோம், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். யார் அந்த சந்ததி? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அடுத்தது ஈசாக்கிட்ட இடத்துல ஆண்டவர் தரிசனமாறார். அவர் சொல்றார், ஆபிரகாமுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி ஒரு ப்ராமிஸ நான் கொடுத்திருக்கிறேன், அந்த ப்ராமிஸ உனக்கும் நான் என்ன செய்வேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில உன் பின்வரும் சந்ததியில நான் அதை நிறைவேற்றுவேன். So I will give you. 6வதாக நம்ம give அப்படின்னு சொல்லும்போது I will give you அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தமா, அதுக்கு ஒரு பிரைஸ் செலுத்தணும், அதுக்கு ஒரு விலைக்கரையம் செலுத்தணும். அப்போ அந்த விலைக்கரையம் என்ன அப்படின்னு சொன்னா, அது என்னங்கிறது யுத்தங்கள். ஏதாவது ஒரு விதத்துல அந்த லேண்டை அவங்க கேப்சர் பண்ணணும். இட் இஸ் நாட் தட் இட் இஸ் ஃப்ரீ அண்ட் கிளியர். அங்க நீ உள்ள போ, எல்லாமே உனக்கு இட் இஸ் அ ரெடிமேட் திங் மாதிரி உனக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும், கிடையவே கிடையாது. அதுக்கு அவங்க சில முயற்சிகளை எடுக்கணும். ஆண்டவர் அந்த தேசத்தை வாக்களித்திட்டார். ஆண்டவர் ப்ராமிசஸ் பல சமயத்துல நம்ம வாங்கிக்கிறோம். அந்த ப்ராமிசஸை நம்ம எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொள்வது, அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அது அப்படியே ஃப்ரீயா வந்து விழுகாது. பட் வாட் யூ ஹாவ் டு டூ, அன்னைக்கு அவங்க நிலத்துக்கு அவங்க செஞ்சதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக நிற்கக்கூடிய நாமும் சில கிரயம் செலுத்த வேண்டும். அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா, அதை தான் ஒரு சில வசனங்கள்ல நம்ம வாசிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிக்கலாம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். உபாகமம் 7:1-2. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. அப்ப ஆண்டவர் தான் ஏற்கனவே அந்த தேசத்தை வாக்களிச்சுட்டாரே. அப்ப அவங்க ஈஸியா உள்ள போய் குடியிருக்க வேண்டியது தானே? அதுதான் இல்ல. அங்கிருந்து அவர்கள் துரத்தி அனுப்பப்பட வேண்டும், யுத்தத்தின் மூலமாக ஜெயிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா அவங்களுடைய அவங்கள ஆளுகை செய்யக்கூடிய ஆளுமை இடத்துக்கு வரணும். இது எல்லாம் யார் செய்யணும்? இஸ்ரவேலர்கள் தான் செய்யணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அந்த தேசத்துல உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன், ஆனா உன்னை பார்க்கிலும் ஒரு பலத்த ஜாதி அங்க இருக்கு. நீ என்ன செய்யணும்? 2வது வசனம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார். எப்படி ஒப்பு கொடுப்பார்? இன் வார். அன்னைக்கு வந்து அவங்க ஒரு நெஜத்துல பெலிஸ்தியர்களை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல பிசாசை சந்திக்கிறோம். பிரேயர் இஸ் ஆல்வேஸ் அ வார் ரூம். ஸோ நம்ம சந்திக்கணும். அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கிட்ட ஜெப வாழ்க்கை நிச்சயமா இருக்கணும். 2வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். இது ஆண்டவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படியே வாக்கு பண்ணிட்டே வராரு. இந்த இடத்துல உபாகம் வரும்பொழுது அந்த தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசி
நேசிக்கும் போது இப்ப நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள மீட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஸோ நீங்க அவங்கள சங்காரம் பண்ணணும். உங்க கையில நான் ஒப்பு கொடுப்பேன், பட் தட் இஸ் நாட் ஃப்ரீ, பட் யூ வில் வேஜ் வார் அகேன்ஸ்ட் தெம் அண்ட் யூ வில் வின் த பேட்டில். அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்போ இதை எப்படி பிரித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எல்லா தடவையும் நீ சண்டைக்கு போகும்போது நீ ஜெயிச்சு நீ அந்த நிலப்பகுதியை நீ பிடிச்சிருவியா அப்படின்னு கேட்டா, அங்கேயும் மறுபடியும் அடுத்த ஒரு கண்டிஷன். அதை வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இத இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த வசனங்களை அப்ளை பண்ணலாம். 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருந்தால் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ நீ கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வ. எப்படி சுதந்தரிப்ப? அப்ப பாருங்க, 7வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். அதாவது நீ யுத்தம் அதை எலிமினேட்டே பண்ண முடியாது, அதை நீ சந்திச்சுதான் ஆகணும். சோ அந்த யுத்தத்தை நீ சந்திப்ப. ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? பலத்த ஜாதியாகிய சத்துருக்களை உன்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 7 வழியாய் ஓடி போவார்கள். அப்போ யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கிறது யாருங்க? தேவனாகிய கர்த்தர். ஆனா முயற்சி எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் செவி கொடுத்து இருக்கணும். அடுத்த கண்டிஷன், ஒருவேளை கீழ்ப்படியாமல் போனால், அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்போ if you disobey, நீ கீழ்ப்படியில அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? இதே தேசம்தான், வாக்களிக்கப்பட்ட தேசம்தான், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், சுதந்திரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன நடக்குமா? 25வது வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக தோற்று ஓடி போவாய். நீ முறிந்து ஓடி போவாய், நீ விழுந்து போவாய், நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். யூ வில் பி டிஃபீட்டட். அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாகிறோம். கீழ்ப்படியாமல் போகும்போது அது நமக்காக வைத்திருக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான், பட் நம்மளால சுதந்திரிக்க முடியாம போகுது. சோ இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பாருங்க, இந்த தேசத்தை குறித்தே கர்த்தர் இவ்வளவு அழகான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இந்த 25வது வசனம் அவங்க வாழ்க்கையில நடந்தது, 100% நடந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க சுதந்திரிச்சாங்க. ஆனா 25வது வசனமும் அவங்க வாழ்க்கையில நடந்தது. என்னைக்கு புறஜாதியாரோடு அவர்கள் கலந்தார்களோ, பெண் கொண்டு பெண்ணெடுத்து திருமண பந்தத்தில் இணைந்தார்களோ, விக்கிரக ஆராதனைகளுக்கு உட்பட்டார்களோ, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, கர்த்தர் அவர்களை சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் 7 வழியாக சிதறி போனார்கள், பூமி எங்கும் சிதறி போனார்கள். ஆமென். சோ அதனால அப்ப இன்னைக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் இஸ்ரேல் 7 விதமான யுத்த போர் முனைகளை சந்தித்து வருகிறது. The 7 front war. வேகமாக நம்ம பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நெத்தன்யாஹு அவங்க சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாங்க 7 விதமான யுத்தங்களை சந்திக்கிறோம். 1, ஈரான் டைரக்ட் அட்டாக். 2வது காசா, அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ். லெபனான், அங்க இருக்கக்கூடிய ஹூத்திஸ். ஹெஸ்போலா, ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ். மற்றும் சீரியா, ஈராக், வெஸ்ட் பேங்க். அப்போ இது எல்லாம் சேர்க்கும் பொழுது 7 விதமான யுத்தங்களை இன்னைக்கு சந்திக்கிறாங்க. சோ 7 விதமா வர்றாங்க, இன்னைக்கு ஓடி போறாங்க. இன்னைக்கும் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கின்றார். எப்ப பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, கடைசி நாட்கள்ல தான் கர்த்தர் சிதறடிக்கப்பட்ட இந்த ஜனங்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார். அப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோங்க? த லாஸ்ட் ஹவர் தான் சொல்லணும்.
லாஸ்ட் எண்ட் டைம் அப்படி கூட சொல்லக்கூடாது. டைம்னு சொன்னா கூட அது ஒரு பெரிய வேர்டா தான் எனக்கு இப்ப தெரியுது. நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது தேவன் சீக்கிரமாய் வருகிறார், அவர் ராஜாவாக வருகிறார், நம் ஆயத்தமாவோம். சரி, தொடர்ந்து இந்த பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ ஈரானை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தா 2 விதமான மேஜர் ஃபெசிலிட்டிஸ். ஒன்று அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னொன்று அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். அப்போது அணு ஆயுத சோதனைகளை நடத்துகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும், அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். என்னைக்கு வேணாலும் இஸ்ரேல் மேலே அவங்க கைக்கு அணு ஆயுதங்கள் வந்துருச்சு, நியூக்ளியர் வெப்பன் அவங்க சொந்தமாக்கிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக தாக்குதல் நடத்தியே தீருவாங்க அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஸோ அதை அவங்க ரீச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இணைந்து எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. ஏற்கனவே ஈரானுடைய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சரிந்து பாருங்க, அவங்களுடைய ரியால் எல்லாமே ரொம்ப சரிந்து விழுகிறது, கிராஷ் ஆகுது அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். ஸோ எவ்வளவுதான் அவங்க சரிந்து விழுந்தாலும் இஸ்ரேலை பழி வாங்குறதுல அவங்க பின்வாங்கிறதே இல்லை. இந்த வாரத்தில் ஒரு சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குது, ஈரானுக்கு ஒரு சொந்தமான ஒரு கடற்படை, ஒரு கப்பல், அதை சிவந்த சமுத்திரம் ரெட் சீல அதை டார்கெட் பண்ணி அதை மூழ்கடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்பையிங் வெசல், இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நடத்தக்கூடிய ஒரு ஸ்பையிங் வெசலா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் ஈரான் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அதே போல அமெரிக்காவை பற்றி நம்ம ஒரு சைட்ல பார்க்கும் பொழுது பல தேசங்கள் மேல அவங்க டாரிஃபை அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க, அதாவது அந்த பண வீகத்தை அதிகப்படுத்துறாங்க. இதனால அமெரிக்காவுக்கு கீழே எல்லாரும் சரண்டர் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கடினமான காரியங்களா இருக்கிறது. டோட்டலா இன்னைக்கு உலகம் வேற ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல போறத நம்ம பார்க்கலாம். அப்படி கனடா பிரைம் மினிஸ்டரும் அவரும் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ நாங்களும் என்ன செய்ய போகிறோம், அவங்களோட பொருட்களுக்கு நாங்களும் டாரிஃபை அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீரியாவில் கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கல, ஆனால் ரொம்பவே ஒரு பயங்கரமாக அலவைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தையும் கிறிஸ்தவர்களையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான 10,000க்கும் தாண்டி பல மக்கள் ரோடுகளில் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு சீரியன் ரெஃப்யூஜ் பாருங்க, நார்வேலேருந்து சொல்றாங்க, கிறிஸ்தவர்களையும் அலாவைட்டை சேர்ந்தவங்களை கொன்னு நாய்களுக்கு உணவா போடுங்க, அவங்கள தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விரோதம், ஒரு பகை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அநேகர் போன வீக் பார்த்தீங்கன்னா they were crucified by Muslim terrorists in Syria. அநேகர் நம்ம நினைப்போம்ல எப்படி இருக்கும்னு. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீகள் கொடுத்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த ஸ்திரீகள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புக்காக அவருடைய ரத்தத்தை அவர் சிந்துவார்னு சொன்னா அவருக்காக மரிக்கிறது எங்களுக்கு கிடைச்ச விளையற பெற்ற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ரத்த சாட்சியா மரிக்கிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, எங்களை நீ என்ன வேணா பண்ணு, நாங்க மரிக்கிறதுக்கு தயார், ஆனால் எங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாரான இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ தைரியமா பேசுறாங்கங்க. அந்த மாதிரி நல்ல போல்டா அவங்க வந்து மரணத்தை சந்திச்சாங்க. அதற்கான ஏராளமான வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போடுறதுனால அந்த வீடியோஸ் இங்க போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜொலானி தான் காரணம். ஸோ இவர் தான் இன்னைக்கு சீரியாவை ஆக்கிரமிச்சிருக்கிறார். இவர் ஒரு ISIS ஒரு தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தான். இவங்களும் ஒரு நல்ல டீம் கிடையாது. they all belong to the terrorist organization. இன்னைக்கு சீரியா தீவிரவாதிகளுடைய கைகளில் விழுந்திருக்கிறது. இந்த தீவிரவாத இயக்கத்தை 100% சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் துருக்கியர்கள், டர்க்கி. பாருங்க, அதான் என்ன சொல்றாங்க, எத்னிக் கிளின்சிங். எங்களை சார்ந்த இஸ்லாமியர்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி போனாரே அல் அசாத், அந்த தலைவர் இந்த அலாவைட்டை சேர்ந்தவர் தான். அதனால பழிக்கு பழி வாங்குறதா நினைச்சு ஆயிரக்கணக்கான மக்களை என்ன செய்யறாங்கன்னா கொலை செய்திருக்கிறாங்க. யாரும் அந்த போட்டோ வீடியோ எடுக்க கூடாது, கொலை செய்யலாம்,
ஆனா ப்ரூஃபை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தெரிஞ்சும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, குருதியர்கள் இருக்கிறாங்க, வேற ஆப்ஷனே இல்லாம என்ன செய்திருக்கிறாங்கன்னா கையொப்பந்தம் செய்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க சீரியா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள். பிகாஸ் தே டு நாட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் டு சர்வைவ். பாருங்க இதுல என்ன சொல்றாரு பாருங்க, இவரு கையில ஒரு கத்தி, எப்படி பாருங்க ரத்தம் படிந்த ஒரு, அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கறத பாக்குறோம். அதாவது மைக்ரோஃபோன்ல என்ன சொல்றாரு ஓப்பனா, அங்க இருக்கக்கூடிய அலாவைட் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, ஆண் பெண் எதுவும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் கொலை செய்யுங்க, கொலை செய்யுங்க, அவர்கள் பன்றி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க சொல்றத பாக்குறோம். ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், கொன்று பிணக்குவியலை கொண்டு போய் மலை மேலிருந்து தூக்கி போடுறாங்க, கடல்ல போடுறாங்க. ஏதோ இது படத்துல வந்த சம்பவம் கிடையாதுங்க. இட் இஸ் நாட் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், இது நிஜத்துல நடந்த சம்பவங்கள். அவ்வளவு ஒரு வைராக்கியமாக பேசுகிறார்கள், கொலை செய்யுங்கன்னு. இதுல ஒரு சில பாருங்க மக்கள் எல்லாம் பயந்து போய் ஆங்காங்கே அடைக்கலம் புகுந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளமான மக்கள் சீரிய தேசத்துல பதுங்கி இருக்கிறதும் பக்கத்து நாட்டுக்கு போறதுக்கு முயற்சிக்கிறதும் இருக்கிறாங்க. லட்டாக்கியா சீரியா, உங்களுடைய ஜபங்களிலே அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் மாறட்டும். இது பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு வீடியோ நாய்களை போல அங்க பாருங்க, பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிணங்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. சீரியா தேசம் ஒரு கொடுமையான நாட்களை சந்தித்து வருகிறது. இந்த ஜுலானி அல் கொய்தா அதை பாருங்க, இன்னைக்கு வேணா அவர் ஒரு தலைவராக கோட் சூட்டு போட்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, ஒரு தீவிரவாத இயக்கத்துல இருந்தாரோ அதே போலதான் இப்பவும் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, எல்லாரும் இஸ்லாமிய மதத்திற்கு மாற வேண்டும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடக்குதா சீரியால. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏமன் நாட்டு ஹூத்தீஸ். இந்த ஹூத்தீஸ்னால ஒரு பெரிய ஒரு த்ரெட் தான். ஆனாலும் இப்ப ஹூத்தீஸ் மேல டைரக்டா அட்டாக் நடத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ இந்த ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹூத்தீஸ் தீவிரவாதிகள் என்ன செய்யறாங்க, இந்த ரெட் சி வழியா இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமான போக்குவரத்து, அதாவது சரக்கு கப்பல்கள். இப்போ பொருள் எல்லா பக்கம் போகணும் இல்லையா, அப்போ எல்லா விதமான அந்த சரக்கு கப்பல்களும் இந்த வழியா தான் அது போகுது. இந்த பாதை என்ன செய்யறாங்க, அவங்க மறிக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையை அடைக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த வழியா தான் 35% மேல் இருக்கக்கூடிய ஆயில் வியாபாரங்கள் நடக்கிறது. எங்கேயோ நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்படி இதனால என்ன ஆகுதுன்னா, இப்படி ஈஸியா வர வேண்டிய அந்த பாத், அந்த எல்லோ கலர் ரூட் பாருங்க, ரெட் சி ரூட், அந்த சி ரூட்டை அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க. அங்க வரக்கூடிய சரக்கு கப்பல்களை எல்லாம் தாக்கி அதை அழிக்கிறாங்க. யாருங்க? ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தி தீவிரவாதிகள். அதனால ஒவ்வொரு பொருட்களையும் இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால பணம் அதிகமாகுது, அதனால டைம் அதிகமாகுது, அதனால ஒவ்வொரு பொருட்கள் மீது இருக்கக்கூடிய விலைவாசிகள் அதிகமாகுது. அதாவது மிடில் ஈஸ்ட்ல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எது அதிகமாகுங்க? ஆயில் பிரைஸ். நம்ம சொல்ல முடியாது, ஒருத்தங்க சொல்றாங்க ஒருவேளை 150 ரூபாயை தாண்டலாம் பெட்ரோல் விலை இந்தியாவில். அதாவது ஒரு பேரல் ஆயில் அமெரிக்க தேசத்துல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட $200 கிட்ட வரைக்கும் போகலாமாமா. அந்த அளவுக்கு விலைவாசிகள் அதிகமாகும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, இந்த ட்ரேடு பயங்கரமா பாதிக்கப்படுறதுனால அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு, டோட்டலாவே கடந்த நாட்கள் சனிக்கிழமையில பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது டைரக்டா அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அங்க நடக்கக்கூடிய யுத்தங்கள் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ அதற்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல ஏமன் இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தினாலும் ஏமன் நாட்டின் பஞ்சத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், it's not the starvation in Gaza, but there's one in Yemen. அதாவது கிட்டத்தட்ட குழந்தைகள் ஏமன் நாட்டுல பசியினாலே மரிக்கிறார்கள்.
ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்மளை ஆண்டவர் நல்ல ஒரு இடத்துல நம்மளை பாதுகாப்பாக தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை நடந்தாலும் இருக்கக்கூடிய அந்த பணத்தை இஸ்ரேல் நாட்டை அழிக்கிறதுக்கும் அந்த மக்களை அழிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்களே தவிர சொந்த நாட்டு மக்களை கரிசனையாய் கவனிப்பதற்கு அந்த நாடு தயாராக இல்லை. அப்ப பாருங்க, இந்த அலாவைட் நடந்த அந்த மெசக்கரை இஸ்ரேல் ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப தவறு, இத்தனை மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இது தவறு என்று இவர் மட்டுமல்ல உலகத்தின் பல தேசத்தின் தலைவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்கும். இந்த இதை பாருங்க, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல பாருங்க, போன இந்த ஒரு வீடியோ ஒரு காமனாவே ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறாங்க. தமஸ்கு பட்டணத்துல இஸ்லாமியர்கள் எல்லாருமே அங்க வசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு டார்கெட் டேட் கொடுத்திருக்கிறாங்க. எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் பி கன்வெர்டட் டு முஸ்லிம். அப்படி இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா மரணத்தை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் இப்ப வந்த நியூஸ் தான். தொடர்ந்து நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்ப இஸ்ரேல் பக்கமாக திரும்பும் பொழுது பார்த்தா அந்த இடத்துல பூரிம் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்க. பூரிம்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எஸ்தர் ராஜாத்தி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆமான் கையிலிருந்து பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாக கர்த்தர் யூதர்களை விடுவித்தார். அந்த விடுதலை இன்னைக்கும் நினைவு கூறுறாங்க. So the celebration of Jewish deliverance which is told by Esther. So பூரிம் பண்டிகை இன்னைக்கு அவங்களுடைய எபிரேய இயர் 5785. நம்ம இந்த நம்பரோடைய இதெல்லாம் பார்த்துருக்குறோம். எப்படி அவங்களுக்கு டபுள் கிரேஸ் இந்த வருஷம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். மார்ச் 13 அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. 14 அதை நிறைவு செய்திருக்கிறது. இவங்கெல்லாம் உண்மையான கதாபாத்திரங்களா இல்ல கட்டுக்கதையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கும் ஈரான் தேசத்துல எஸ்தர் மற்றும் மொர்தகாயினுடைய கல்லறைகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கிறது இந்த பூரிம் பண்டிகையில டெக்கரேட் பண்ண அவர்களுடைய கல்லறை. ஈரான் போனா இவர்களை இந்த கல்லறைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது அவங்களுடைய கல்லறை. எங்க இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மேப். உட்பகுதி ஒன்று எஸ்தர் ராஜாத்தியுடையது, மற்றொன்று மொர்தகாய் உடையது. வேதத்துல நம்ம பார்க்கிற சந்திக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே பல ஆயிரங்களுக்கு வருஷங்களுக்கு முன்பாக நிஜத்துல வாழ்ந்தவங்க. ஒவ்வொன்றும் இவ்வளவு துல்லியமா நடக்கும் உண்மை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வருவதும் நிச்சயமே. ஐடிஎஃப் சீஃப் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த 2025 ஒரு இயர் ஆஃப் வாரா இருக்கலாம் அப்படிங்கிறது. நிறைய பேர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய அந்த கேபினெட்லையும் கூட. இவர் அடுத்த ஒரு ஜெனரல் டெஃப்ரின் மற்றும் ஷின்பேத்துடைய தலைவரும் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். பிகாஸ் அவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சில நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இல்லாததுனால, நம்பிக்கைக்குரிய காரியங்கள் இல்லாததுனால, since we have certain distrust, so we are changing அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கவர்மெண்ட்ல சில ப்ரப்போசல்ஸ் கொடுத்து சில முக்கியமான கீ பொசிஷன்ஸ்க்கு சில ஆட்களை மாற்று செய்திருக்கிறாங்க. காசா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஒரு சீஸ் ஃபயர், முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து, சமாதான பேச்சுவார்த்தை முடிந்து சில பணைய கைதிகள் விடுதலையாக்கப்பட்டாங்க. இன்னும் 59 பேர் இருந்தாங்க. அதில் வெளிவந்தவர்களை டொனால்ட் ட்ரம்ப் அவங்க நேர்ல அழைத்து சந்தித்து அங்க நடந்த தாக்குதல் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் பேசி அறிந்து கொண்டார். அதுக்கப்புறம் சொன்னாரு, இதுக்கு மேல காசால எந்த பணைய கைதியும் அவங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. எத்தனையோ ப்ரப்போசல் கொடுத்து பார்த்தாங்க, ஆனா ஹமாஸ் எதுக்குமே உடன்பட்டு வருவதாக இல்லை. அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு போர் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. கத்தாரை பத்தி சொல்றாங்க பாருங்க. கத்தார் இன்னைக்கு எல்லாம் பெரிய ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தாலும், அவங்க தான் இத்தனை பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸா இருக்கட்டும், அடைக்கலம் கொடுத்தவர்கள் இஸ்லாமிக் ஜிஹாதிஸ்ட் அந்த மூமெண்ட்டுக்கு பிற்பாடு இருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. டர்க்கி இஸ்ரேலுக்கு எதிர்த்த விரும்பாத நாடுங்கிறது நமக்கு தெரியும். நேட்டோ மெம்பர்ஷிப்ல அதை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. காசால
எல்லா சொல்யூஷன்ஸையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டனல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பணைய கைதிகளையும் நீங்க விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அதை they have refused it. பாருங்க. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, அந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு, அந்த வாட்டர் சப்ளை, இது எல்லாமே எனர்ஜி சப்ளை, எலக்ட்ரிசிட்டி கட் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் இருந்ததுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த நியூஸ் நீங்க பாருங்க. அரப்ஸ் கட் ஜூஸ் வாட்டர் சப்ளை. ஒரு காலம் இருந்தது. அராபியர்கள் யூதர்களுக்கு வரவேண்டிய, நியாயமாக வரவேண்டிய தண்ணீர், அந்த பாத்வே அவங்க அடைச்சாங்க. அன்னைக்கு அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பேசிக் நீட்ஸ் மறுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கண்ட்ரோல் முழுக்க முழுக்க இஸ்ரேல் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒன்று. அப்போ பாருங்க, இப்ப வரக்கூடிய காலங்கள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 400 பேர், இன்றைக்கு நீங்க தலைப்புச் செய்தியா நீங்க பார்த்திருப்பீங்க, இஸ்ரேல் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. அந்த அட்டாக் நடத்தினதுல அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க ஒரு பக்கம். இதற்கு முன்பாக என்ன அப்படின்னா, ஈரான் நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை அமெரிக்கா நடத்தியும் அவர் சொல்லிட்டாரு, டூ வாட் எவர் த ஹெல் யூ வாண்ட், நான் இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரமாட்டேன், நீ முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஈரான் இன்னைக்கு எக்கானமி டோட்டல் டவுன். ஈரானால எழும்பவே முடியாது. இன்னைக்கு அவங்களுடைய வான்வெளி பாதுகாப்பு எல்லாம் டோட்டலா டேமேஜா இருக்குது. காசால இருக்க ஹூத்திஸால எந்திரிக்கிறதுக்கு 15-20 வருஷமே ஆகும். லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்போலா அப்படி இப்படின்னு பேச்சு நடத்தினாலும் அவங்க கிட்டயும் இப்ப எதுவும் கிடையாது, கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு. சீரியா கவர்மெண்ட்டே டோட்டலா டாப்பிள் ஆகி வேற ஒரு கவர்மெண்ட் உள்ள வந்திருக்குது. அதுலயும் முக்கியமான பகுதி எல்லாம் வரைக்கும் இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்படி இருக்கு. அதே போல வெஸ்ட் பேங்க், ஜுடேயா, சமேரியா, அங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிர்த்து வந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு இஸ்ரேலுடைய கைகளுக்கு கீழாக அவர்கள் தாக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு கீழாக ஏமன் நாடு வந்திருக்குது. எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் சவுதியில வச்சு நடக்க முயற்சித்தும் எதுவுமே சக்சஸ் ஆகல. இப்ப ட்ரம்ப் தொடர்ந்து சொன்னாரு, ட்ரம்ப் காசா அப்படின்னு வெளியிட்டாங்க. காசாவை நாங்க கைப்பற்றுவோம், அங்க எந்த தீவிரவாத இயக்கங்களும் இருக்க முடியாது, அது அழகான ஒரு கடலோர பகுதியா இருக்குது, அதை நாங்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸா நான் மாத்த போறேன், அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வெக்கேஷனல் ஸ்பாட்டாக நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டப்போ, அங்க ஏற்கனவே நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் வெடிக்காத நிலையில சில அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது, பில்டிங் எல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாது, அங்க குடி போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த எக்ஸாம்பிள். இந்த பில்டிங்கை கொஞ்சம் பாருங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதனால காசா வந்து மக்கள் குடியேறுவதற்கான ஒரு பாதுகாப்பான இடமாக இல்லை. ஸோ காசா சீஸ்ஃபயரை பத்தி சொல்லும் பொழுது, இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ முயற்சி பண்ணியாச்சு, ஆனால் எல்லாத்தையுமே அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. எங்களுடைய பணைய கைதிகளையும் அவங்க இன்னும் விடுதலை ஆக்கலை. அதனால இனிமேல் வார் தான் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்ப கிளியராகவே அறிவிப்பு கொடுத்துட்டாரு. ரொம்ப இன்க்ரீசிங்கா இருக்கும் அப்படிங்கிறது. சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய சதர்ன் லெபனான்லயும் யுத்தங்கள் நடக்குது. இந்த காசா எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 400 பேர் மேல மரித்திருக்கிறாங்க. ஹமாஸ் சொல்லியிருக்கு, இங்க பாரு, எங்க நாட்டுல இருக்க, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அநியாய மக்கள் எல்லாம் நீ கொன்னுட்டேன்னு. ஆனா அநியாய மக்கள் எல்லாம் அவங்க தொடல. கிட்டத்தட்ட முக்கியமான ஹமாஸ் தலைவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒழுங்கா அவங்க 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தா கூட இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் தப்பிச்சிருப்பாங்க. அதுல இந்த முகமது அபு வத்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பவர் போல. அந்த மாதிரி பொறுப்புல இருக்கிற அநேகரை டார்கெட் வச்சு கம்ப்ளீட்டா எலிமினேட்டே பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் அதில் முக்கியமான பொசிஷன்ஸில் இருந்தவங்க, இன்டர்னல் செக்யூரிட்டியாக இருந்தவங்க, டைரக்டர் ஜெனரலாக இருந்தவங்க, ஹமாஸுக்கு ஒத்துழைச்சவங்க, பணத்தை கொடுத்தவங்க, ஐடியா கொடுத்தவங்க, இப்படி அவங்கள வழி நடத்துகிறவங்க எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் தூக்கிருச்சு இஸ்ரேல். கம்ப்ளீட்டாக கொண்டுட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த சீனியர் மெம்பர்ஸ்
இவங்க தான் கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சி இருந்தாங்க. பட் இவங்களும் இப்போ இல்லை. இப்போ எகிப்தா இருக்கட்டும், மற்ற தேசங்களா இருக்கட்டும், இல்லை இந்த யுத்தங்களை நிறுத்துங்க, ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம், ஒரு சமாதானத்தை டீலுக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் இப்போ இறங்கி வந்திருக்காங்க போல. இது ஒவ்வொரு நாளும் முக்கியமான தலைவர்கள். ஸோ அபு ஹம்சா இவரும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தான். இவரும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு லீடர் இல்லாம தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஹமாஸ் இயக்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். காசால வைத்து இவங்கெல்லாம். அதை விட இன்னொரு பாருங்க, ஏற்கனவே 5 மகன்கள் இறந்து போயிட்டாங்களாம். இப்ப அடுத்த ஒரு தலைவர் யாசர் ஹார்ப், இவரும் அவருடைய மகன்களோடு கூட போய் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு ஒருவேளை இப்படி ஒரு மரண செய்தி இது ஒரு சந்தோஷமாக பகிரவில்லை. ஆனாலும் சொல்லுகிற ஒரு சமாதானத்தின் பேச்சுவார்த்தைக்கு வந்து பணைய கைதிகளை விட்டிருந்தா இந்த உயிர் சேதம் நிச்சயமாக நடந்திருக்காது. தீவிரவாத செயல்களையும் விட்டு ஒழித்தால் உலகத்திற்கு நல்லது. ஸோ டோட்டலா சம்மரைஸ் என்ன? ஈரான் இஸ் அன்ஹாப்பி, ஹமாஸ் இஸ் அன்ஹாப்பி, ஹெஸ்போலா இஸ் அன்ஹாப்பி, துக்கமா இருக்கிறாங்க. ஹூத்திஸ் அன்ஹாப்பி, சீரியாவில் இருக்கக்கூடிய ஜுலானியும் அன்ஹாப்பி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த டோட்டலாக அந்த கடைசி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஒரு நாங்கள் தாக்க போகிறோம், அதனால எல்லாரும் இடம்பெயர்ந்து போங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் சில வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க இன்னொரு பகுதியை பார்த்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ த வார் ஹேஸ் ஸ்டார்டட். இப்போ தான் எல்லாரும் ஊருக்குள்ளே வந்தாங்க, திரும்ப எல்லாரும் வேற இடம் தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ ஹமாஸ் கையில் ஹாஸ்டேஜஸ் இருக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒரு ஃபேஸ் சீஸ்ஃபயர் முடிஞ்சது, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கும் கேட்டாங்க, அந்த எக்ஸ்டென்ஷனுக்கும் அவங்க ஒத்து வரல. இனி அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஷின்பெத்துடைய புதிய தலைவரும் வெளியேறக்கூடிய தலைவரும் இங்கே உண்டு. மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. வெளிவரக்கூடிய மக்கள் எங்கே போகலாம் அப்படின்னா எகிப்துக்கு போகலாம், ஜோர்டானுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெட்டில்மெண்ட்டை பற்றி சூடான், சொமாலியா, சீரியா அங்கேயும் காசா மக்கள் நீங்கள் போங்க. பாருங்கள், இந்த யுத்தம் இவங்களை தாக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் நாட்டை இழந்து வீட்டை இழந்து இன்னொரு இடத்துக்கு அகதிகளாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஜெலன்ஸ்கி, உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் அவர்களும் ஒயிட் ஹவுஸில் சந்திக்கும் பொழுது அது ஒரு காரசாரமான விவாதமாக போகி அது ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஒரு மீட்டாக முடிஞ்சிருச்சு இல்லையா? ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக தான் கூப்பிட்டாரு. எப்படியாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு சமாதானம் வரணும், இந்த யுத்தம் நின்று போகணும் அப்படின்னு. ஆனால் அது ஒரு சக்சஸ்ஃபுல் மீட்டா இல்லை. கடைசியில் அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். இதற்கு நடுவில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சைடில் யூரோப்பியன் நேஷன்ஸ் யூனியன் எல்லாம் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு புதிய கருத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் காஜா கலாஸ் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு ரிமார்க் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, டுடே இட் பிகேம் வெரி கிளியர் தட் த வேர்ல்ட் நீட்ஸ் அ நியூ லீடர். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப போல்டாக நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். பிகாஸ் வி நோ தேர் வில் பி அ நியூ லீடர் கம்மிங் அப் ஹூ வில் பி த ஆன்டி கிரைஸ்ட் அண்ட் ப்ராபப்ளி அவன் இந்த யூரோப் சைட்லேருந்து வரலாம். அப்போது அந்த இடத்துல பாருங்க, இனிமேல் நம்மளால அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. அமெரிக்கா திடீர்னு டாரிஃப் மாத்துது, ஏராளமான ஜனங்களை டிப்போர்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க. அநேக தேச தலைவர்களுக்கு அது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு செயலா இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா எல்லாருடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய தேசமா இருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், நமக்கு ஒரு புது லீடர் வேணும், நம்ம மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது, நம்மளுடைய மிலிட்ரி டிஃபென்ஸை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 800 யூரோஸ் சம் பில்லியன் டாலர்ஸ் ஏதோ 800 பில்லியன் யூரோஸ்க்கு ஏதோ ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாம் ஒன்று சேர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தானியேலுடைய புஸ்தகத்துக்கு ஒரு சாவி மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு தீர்மானங்களை எடுத்திருக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ கால் ஃபார் அ நியூ லீடர். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நான் பார்த்தேன், இன்னைக்கு படிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, பிரான்ஸ்
தான் வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிலை அமெரிக்க தேசத்துல நியூயார்க் பகுதிகளில் இருக்குது. அப்போ அது சொல்லியிருக்கு, நீங்க இங்க ஸ்டாச்சுவை பேசாம எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டாச்சு அமெரிக்க தேசத்தினுடைய 100வது அவர்களுடைய சுதந்திர தினத்தை ஒட்டி அவங்களுக்கு ஒரு நன்றி கடனாக, அதாவது முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல உதவி செய்த காரணமாக அவங்களுக்கு அது கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் சேர்ந்த ஒரு மெம்பர் மற்றும் ஒரு பொலிட்டீஷியன், அவர் பேரு ரஃபேல், அவர் சொல்லியிருக்கிறாரு, இனிமேல் எங்களுடைய இந்த ஸ்டாச்சுவை வைக்கிறதுக்கு தகுதி இல்லை அமெரிக்காக்கு அப்படின்னு அவர் அந்த சொல்லியிருக்கிறாரு. காரசாரமான விவாதங்களும் ட்விட்டர்ல போயிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொன்னா, உலகம் மறுபடியும் 2ஆ உடையறத நம்ம பார்க்கிறோம். அமெரிக்கா ஒரு பக்கமும் மற்ற யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபோல்ட் எடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கிறோம். உடனே இவங்க சொல்றாங்க, அன்னைக்கு மட்டும் நாங்க உதவி செய்யலைன்னா இன்னைக்கு பிரான்ஸ்ல வந்து நீங்க ஜெர்மனி லாங்குவேஜ் தான் நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க, நாங்க தான் உங்களுக்கு உதவி செய்தோங்கிறத மறுக்காதீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஸ்டாச்சுவை வந்து யாரும் திருடிட்டு போக போறதில்ல, ஆனா இந்த ஸ்டாச்சு வச்சதோட அர்த்தமே இன்னைக்கு புரியாத ஒரு ட்ரம்ப்புடைய அமெரிக்காவா இருக்குது, அங்க இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, அது பேசாம அந்த ஸ்டாச்சு எங்க நாட்டுக்கே வரட்டும். இந்த அளவுக்கு உலகம் ஒரு வெறுப்பை சம்பாதித்து பழிவாங்கக்கூடிய எண்ணத்துல உடைந்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாகவே சீக்கிரத்துல ஒரு லீடர் எழும்பி வர்றது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருக்காது. கண்டிப்பா ஒரு லீடர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களும் இந்த உலகமும் எப்படி ஒரு டர்ன் எடுக்குதுங்கிறது. The history of Israel will continue next week.